ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆம் வகுப்பினுடைய அட்டெம்ப்ட் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம்? எங்க போய் அப்ளை பண்ணலாம்? எந்த டேட்ல அப்ளை பண்ணணும்? உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 12ஆம் வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ போட்டுருக்கோம். அத யாரெல்லாம் பார்க்கலையோ நம்ம சேனல் பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா மேல ஐ பட்டன்ல ஷோ ஆகும். அத கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆம் வகுப்புக்கான எல்லாத்தையுமே பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க ஓல்டு சிலபஸ் எழுதி நீங்க ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஓல்டு சிலபஸ்ல எக்ஸாம் எழுத முடியாது. இப்ப இருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஓல்டு சிலபஸ்ல நீங்க 200 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்களா? ஆனா இந்த இதுல 90க்கு 70 அப்படிங்கிற மதிப்பெண் அடிப்படையில தான் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. சரிங்களா? ஸோ இது மைண்ட்ல மட்டும் நல்லா வச்சுக்கங்க. சரிங்களா? 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு. இந்த 3 வகுப்புகளுக்குமே விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 6/12/2024 வெள்ளிக்கிழமையிலிருந்து 17/12/2024 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நாட்கள்ல 8/12/2024 மற்றும் 15/12/2024 இந்த 2 ஞாயித்துக்கிழமையும் லீவு. அதனால உங்களால அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? உங்களுக்கான அப்ளை பண்றதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எங்க ப்ரோ போயிட்டு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அங்க நீங்க போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான சர்வீஸ் சென்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும், மேல ஐ பட்டன்லயும் ஒரு லிங்க் இருக்கும். அத டச் பண்ணி நீங்க பார்த்துக்கங்க. சரிங்களா? ஸோ அதனால டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 17 வரப்போகுது. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வேகமா போயிட்டு அப்ளை பண்ணிட்டு நீங்க படிச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் இப்ப தான் ப்ரோ முறையா எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான தேர்வு கட்டணம் ரூ. 150. இதர கட்டணம் ரூ. 35. ஆன்லைன் பதிவு கட்டணம் ரூ. 70. ஆக மொத்தம் ரூ. 255 பே பண்ணணும். சரிங்களா? இந்த தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது ஒரு பாடத்துக்கா? இல்ல அப்படின்னா மொத்த பாடத்துக்குமே சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிக்கல. நீங்க அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் கிட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 10ஆம் வகுப்பு எழுதி நீங்க 1 ஆண்டு இடைவெளி இருக்கணும். சரிங்களா? அடுத்தடுத்தே வராம நீங்க 1 இயர் இடைவெளி இருக்கணும். அதே மாரியே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈக்விவலென்ட் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? ஸோ 10ஆம் வகுப்புக்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் வாயிலாக இணைச் சான்றிதழை கண்டிப்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்டின்னா, உங்களுக்கு ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகும் பொழுது 15 1/2 வயது, அதாவது 15 வயது 6 மாதங்கள் கண்டிப்பா உங்களுக்கு முழுமை அடைஞ்சிருக்கணும். அப்பனா தான் நீங்க இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியான ஆளு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ நான் தனித்தேர்வுகள் தானே, நான் டைரக்ட்டா எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போக்கூடாது. உங்களுக்கான வயது இருந்தா மட்டும் தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அரியர் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள், ஃபெயில் ஆன மாணவர்கள் பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு பாடத்துக்கு ரூ. 50 பிளஸ் இதர கட்டணம் 35, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70. அதாவது இப்ப நீங்க 2 பாடம் இது பண்றீங்க அப்புட்ன்னா, 2 பாடத்துக்கு ரூ. 100 பிளஸ் இதர கட்டணம் ஒரு 35, ஆன்லைன் பதிவு கட்டணம் 70. அதாவது உங்க சப்ஜெக்ட் பிளஸ் நீங்க ரூ. 105 எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அண்ட் நீங்க செய்முறை தேர்வு கண்டிப்பா எழுதணும். நீங்க அப்ளை பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் குடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர வச்சுட்டு தான் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாரி நீங்க மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க மாற்றுத்திறனாளிக்கான அந்த சான்றிதழையுமே நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃபெயில் ஆன ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி நெக்ஸ்ட்ல சந்திப்போம். நன்றி.